அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டேவே நாம் பார்த்தது தான், அதாவது இந்த யூஎஸ் ஈரானோட பீஸ் டீல் சைன் ஆக போகுது. அதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னதான் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட அகைன் ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கிரிப்ட்லையும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஹை போகுது சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ நிஃப்டியெல்லாம் எஸ்டர்டே க்ளோஸ் நமக்கு 23,855.90. ஸோ இன்னைக்கு ஓப்பன் 23,927, அதாவது க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லா ஸ்கிரிப்டுமே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை மறுபடியும் ஒரு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு என்னங்க நியூஸ் அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஐபிஓ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஓனர் யார் அப்படின்னா எலன் மஸ்க். ஸோ எலன் மஸ்க் தான் இப்போதைக்கு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவரோட ஸ்டாக் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் கிட்டத்தட்ட 20% ஆஃப் வால்யூம் இப்போதைக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 500 கோடி ரூபா வால்யூம் நடக்குது அப்படின்னா இதுல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 100 கோடி ரூபா வரைக்கும் பை அண்ட் செல் வால்யூம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஆர்வம் காட்டுறாங்க. எதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா வாங்குறதுக்கு. ஸோ இந்த கம்பெனி எதிர்காலத்தில் எப்படி போகும்னு தெரியாது. ஏன்னா இது ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது $2.5 ட்ரில்லியன். ஓகேங்களா, எப்பவுமே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருந்து உள்ளார வர கம்பெனிஸ் பெரும்பாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா இருக்குமே தவிர போக போக பெரிய மூமெண்ட் கொடுக்காது. எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இருந்தாலுமே இந்த எலன் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு நேமுக்காக எல்லாருமே போயிட்டு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்க, இது எப்படி நம்ம வாங்க முடியுமா? ஒரு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்க முடியுமானா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது லிபரலைஸ்டு ரெமிட்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது எல்ஆர்எஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கீம் மூலயமா இந்த ஸ்டாக்கை நாம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்கோட எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்கிறத இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எல்லாருமே வாங்கிறதுக்கு ஒரே ரீசன் எலன் மஸ்க் அப்படிங்கிற ஒரு நபருக்காக பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ மற்றபடி வேற ஏதாவது நியூஸ் இருக்குதுன்னா அதே நியூஸ் தான். அதாவது ஈரான் யூஎஸோட சைன், அதாவது டிஜிட்டல் சைன் எஸ்டர்டே நடந்திருந்தது. அதாவது யார் யார் சைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய ஸ்பீக்கர். ஸோ இந்த 3 பேர் டிஜிட்டலாக சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதா சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட சுவிட்சர்லாண்டில் இதோட செரிமனி ஜூன் 19 நமக்கு நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஃபெட் ரேட் கட் இருக்கு. ஸோ ஃபெட் ரேட் கட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அன்சேஞ்சு தான் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் $300 மில்லியன் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ஈரான் சைட்ல இருந்து. ஸோ இந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கீங்க, ஸோ ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது இப்போதைக்கு ஒரு பஞ்சாயத்து மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில ஃபெட் ரேட் கட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அன்சேஞ்சு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, டிக்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆர்பிஐ எந்த மாதிரி நடந்ததோ ஸோ சேம் அன்சேஞ்சுக்கு பாசிபிலிட்டிஸ் ஃபெட் ரேட் கட்ல இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நாம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி 23,816, அதாவது எஸ்டர்டே ஒரு லோவை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு மேலே வந்தது. ஸோ நாளுக்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,011. அதாவது 23,816க்கும் 24,011க்கும் சென்டரில் ஓப்பன் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு டபுள் டாப் எடுத்திருக்கு, மறுபடியும் ஒரு ட்ரிபிள் டாப் எடுத்துட்டு டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதையும் தாண்டி மேலே ஓப்பன் ஆனால் கூட இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 24,090. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பை இருக்குமே தவிர ஸோ அது வரைக்கும் நமக்கு ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட் கொடுக்கறதுக்கு நாளைக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,816, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 24,011 அண்ட் 24,090 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஸ்டர்டே ஒரு சப்போர்ட் டிரா பண்ணிடணும். எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. 57,120 அந்த சப்போர்ட் ஜோன்.
இன்னைக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் வந்து 57,809 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே டவுன் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி கேப் டவுனே விழுந்தா கூட நெக்ஸ்ட் ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட் இருக்கு 56,879. ஸோ இந்த இடத்தையும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ரெக்கவரி வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டிலையுமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபெட் ரேட் கட் ரிசல்ட்னால பேங்க் நிஃப்டி எந்த பாதிப்பு வரும் அப்படின்னா ரேட் கட் அன்சேஞ்சு வந்தாலே இது வந்து பாசிட்டிவா வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நிக்குது 76,786. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர்ல 76,150க்கும் 76,786க்கும் நடுவில் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டியா ஆக்ட் ஆகும். அதாவது இந்த சப்போர்ட் தான் மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் மறுபடியும் இந்த சப்போர்ட் வரும். இல்லாம இன்னைக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து சென்செக்ஸ்ல இருக்கு. ஸோ எப்படி இன்னைக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு கொடுக்கறப்ப நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து சேம் கண்டிஷன் தான் இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படிங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா 2 minutes ஆர் 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 26,515, சப்போர்ட்டுங்கிறது 26,234. ஸோ சென்டர்ல ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா 26,515க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தா எப்பவுமே இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு 5 minutes கேண்டல் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். கேப் அப்ல ஓப்பன் ஆனாலே அது கண்டினியூஸாக பை போகுங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல தான் இருக்கு. ஒரு கேப் அப் கேண்டல் விழுந்தா கூட ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல வந்து பை கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. இப்போ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை சைட் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேரலல் சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேரலல் சேனல்ல ஒரு பை சைட் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஹையா பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைன்னா ஒரு கேப் அப் நடந்தாலோ நமக்கு கண்டினியூஸா மிட் கேப் நிஃப்டி ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கண்டிஷன்ல தான் நிற்குது. இருந்தாலும் நியர்பை ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கனால நம்ம 5 minutes or 15 minutes கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்தியா விக்ஸ் அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து நமக்கு வந்து இப்போ இந்தியா விக்ஸ் வந்து எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு கிரீடி மார்க்கெட் தான் சப்போர்ட் பண்ணுது. அதாவது வாங்கலாம் அப்படின்னு பீப்புள் நினைக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கிரீடி மார்க்கெட்டை தான் இந்தியா விக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போதைக்கு 13.31 பாயிண்ட்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால யூஎஸ்டி ஐஎன்ஆர் 94.5க்கு வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி யூஎஸ்டி ஐஎன்ஆர் எவ்வளவு இருந்தது அப்படின்னா ஒரு 97, அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ஹையா வந்து பாத்தீங்க அப்படின்னா 97. ஸோ 97ல இருந்து ஒரு 4 பாயிண்ட் இறங்கி இருக்கு, ஒரு 3 பாயிண்ட் இறங்கி ஒரு 94.5ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து இந்தியன் ரூபாய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து எந்த ஒரு நியூஸுமே வந்து நெகட்டிவ் நியூஸா மாதிரி கிடையாது. குளோபல் நியூஸ்ல எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் போயிட்டு இருக்கனால இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும் இந்த ஃபெட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷனால. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹிட் மேப் பார்க்கலாம். ஸ்டாக் ஹிட் மேப் கம்ப்ளீட்டா கொஞ்சம் கிரீன் தாங்க, அங்கங்க கொஞ்சம் ரெட் இருக்கே தவிர. ஸோ மற்றபடி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிரீன் ஜோன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இதுல ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்றது அப்படின்னா ஐடி செக்டாரை கொஞ்சம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமாங்கிறது இப்போதைக்கு டவுட் தான். ஸோ பை சைடு போயிட்டு இருக்கிறப்ப ப்ராஃபிட் புக்கிங் பற்றி இப்போதைக்கு வந்து யோசிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குளோபல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஒரு 2.29 பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ நைட்ல ஓப்பன் ஆகிற ஈவினிங் டைம்ல ஓப்பன் ஆகிற யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல வந்துருச்சு. இந்த டீல் சைன் ஆனதுனால இப்போ வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈவினிங் ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வச்சு பாசிட்டிவ்ல வந்து மறுபடியும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கும். ஸோ அந்த கேப் அப் ஓப்பனிங் நடந்தா கூட நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 5 minutes ஹையா பிரேக் அவுட் பண்ணா அந்த இடத்துல வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமே தவிர அவசரப்பட்டு நம்ம வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா.
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே நமக்கு வந்து லாஸ்ட் வரைக்குமே இருந்திருக்கு. என்எஸ்சியில் 3351 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1867ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸுங்கிறது 1371, அன்சேஞ்சுங்கிறது 113. கிட்டத்தட்ட நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறத விட பாசிட்டிவ் வந்து நமக்கு 500 அதிகமாக தான் இருக்குது. 52 வீக் ஹைல வந்து 78 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 25 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட லோ கம்பேர் பண்றதை விட ஹை வந்து அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 110, லோயர் சர்க்கியூட்ல 63. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹைல 78 ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கு. அதுவுமே வந்து நல்ல ஸ்டாக்ஸ் தான், எல்லாமே வந்து ஸ்மால் கேப் கிடையாது. ஓரளவு பர்சன்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நமக்கு வந்து ஹையஸ்ட் இருக்கனால இப்போவும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் கண்டிஷன்ல நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மற்றபடி செக்டார் வைஸ் க்ளோசிங்னா ஐடி நல்லா இருக்கு, எஃப்எம்சிஜி, ஃபினான்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே நல்லா இருக்கு. மற்றபடி ஆட்டோ செக்டார், ஹெல்த் செக்டார், மெட்டல் இதெல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கே தவிர பெரிய லெவலெல்லாம் இறங்கல. ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல எல்லாமே நல்லா இருக்கு. மாருதி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சன் ஃபார்மா இது 3 மட்டும் தான் டவுன்ல இருக்குதே தவிர மற்றபடி ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ் இன்ஃபோஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால ரிலையன்ஸ் கொஞ்சம் வந்து நமக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலுமே காலையில் அந்த ஏடிஆர் வேல்யூ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏடிஆர் வேல்யூ இன்னைக்கு வந்து காலையில் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது. ஸோ மார்னிங் வீடியோவில் நான் ஏடிஆர் வேல்யூ அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கே சொல்லியிருந்தேன் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருந்தது. ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ ஸ்டாக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஏடிஆர் வேல்யூஸும் பார்த்துட்டு ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நியூஸே ஆட் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறப்போ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ்ல ஹெச்சிஎல், டாடா கன்சியூமர்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், என்டிபிசி, இந்து யூனிலிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டல்கோ, ஜேஎஸ்டபிள்யூ, ஹெச்டிஎஃப்சி லைஃப், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டிகோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் நான் என்ன மாதிரி வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா காலையிலலாம் கொஞ்சம் டிமாண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். எதனாலனா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், அது மட்டும் இல்லாமல் ஓமன் அண்ட் ஈரான்ல கிராஸ் ஆகிற ஷிப்ஸுக்கு வந்து டிரான்சிஸ்ட் ஃபீஸ் வந்து அவங்க வசூல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நேச்சுரல் கேஸ் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆனது. பட் க்ரூட் ஆயில் தொடர்ந்து நமக்கு வந்து செல்லிங் பிரச்சனை தான் இருக்கு. இப்போதைக்கு ஒரு நல்ல செல் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் சைடு பிரேக் அவுட், இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு 1 டே கேண்டில் நமக்கு கீழே பிரேக் அவுட் வச்சிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான் 7529. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு கீழே வந்துட்டு இருக்கனால ஸோ 7529 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே நமக்கு வந்து ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்போதைக்கு வந்து டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 306.8. ஸோ 301.5ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த இடம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணதோ அந்த இடம் தான் சப்போர்ட் ஜோன். ஸோ 298.7ங்கிறது சப்போர்ட் ஜோன். டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 306.8. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு நமக்கு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பை தான் போயிட்டு இருக்கு. காலையில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஓகேங்களா. இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,53,820. ஸோ இந்த இடம் வந்தால் ஒரு 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் மட்டும் அந்த இடத்துல செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லைனா பிரேக் அவுட் வந்து பையிங் நடந்தால் நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து பை சைடு வந்து போய்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் காலையில் 2,47,007ங்கிறது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட் அப்படின்னு. ஸோ இந்த இடம் எக்ஸாக்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு ஒரு 3000 பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டு இருக்கு. அகைன் ஹையா பிரேக் அவுட் பண்ணால் 2,53,340 தான். ஸோ சில்வரோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான M6 கண்டிஷன்ஸ். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு தான் இறங்கிட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது காலையில். பட் இருந்தாலுமே அது ஒர்க் அவுட் ஆகலை, ஃபெயிலியர் தான் இருக்கு. மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ டவுன் ஆனது அப்படின்னா 1327.40 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ M6 பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்ல இருக்கிற கண்டிஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிஷன் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா. இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் நம்ம பை தான் பார்த்துருந்தோம். காலையில் வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக செல் இறங்குறதுனால மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த
ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கனால கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.